ஆராதனை உமக்கே இடைவிடாமல் ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே ஆராதிப்போம், நாம் ஆராதிப்போம், நல்லவரை சுவை ஆராதிப்போம். ஆராதிப்போம், நாம் ஆராதிப்போம், நல்லவரே சுவை ஆராதிப்போம். இடைவிடாமல் ஆராதிப்போம், ஆராதனை உமக்கே. இடைவிடாமல் ஆராதிப்போம், ஆராதனை உமக்கே. ஆராதிப்போம், நல்லவரே சுவை ஆராதிப்போம். சொல்லுங்க, ஆராதிப்போம். நல்லா சிரிச்ச முகத்தோடு உற்சாகமா இயேசுவை ஆராதிப்போம். இடைவிடாமல் ஆராதிப்போம், ஆராதனை உமக்கே. இடைவிடாமல் ஆராதிப்போம், ஆராதனை உமக்கே. இடைவிடாமல் ஆராதிப்போம், ஆராதனை உமக்கே.
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் வாதை வருவதற்கான அறிகுறி கூட இல்லாம கர்த்தர் அன்றைக்கு பாதுகாத்தபடியினாலே அவங்கள பார்த்து ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க, ஆண்டவரே சுகம் தந்து எங்களை நடத்தினீரே, உம்மையே விடுவித்து எங்களை நடத்தினீரே, உம்மையே இணையாமல் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் தொழுது கொள்கிறோம்ப்பா. ஆராதிக்கத்தான் ஆண்டவரே எங்களுக்கு உயிர் இருக்குதுப்பா. உம்மை ஆராதிக்கத்தான் எங்களுக்கு ஜீவன் இருக்குது ஆண்டவரே. நாங்கள் வாழ்வதின் அர்த்தமே உம்மை ஆராதிப்பதுதான் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறதுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு சாக்கியத்தை, நல்ல ஒரு கிருபைகளை கர்த்தர் கொடுத்ததுக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் பெரியவர், கர்த்தர் நீர் மகத்துவம் உள்ளவர், கர்த்தர் நீர் சாவாமை உள்ளவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரை பேசுகிறது நான் அல்ல, பேசுகிறது நான் அல்ல. தகப்பனே நீங்க எங்களோடு கூட பேசுங்க, நீங்க பேச நாங்கள் கேட்கிறோம். ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்க நாங்கள் வரவில்லை, தேவாதி தேவனுடைய சத்தத்தை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஒரு துளியாயிலும் மாம்சத்தில் நான் வெளிப்படாதபடிக்கு கர்த்தர் நீங்க என்னை மறைத்து வெளிப்படுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பெருங்க நாங்கள் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க. பரலோக நல்ல பிதாவே, மறுபடியும் ஒரு விஷயம் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஈவினிங் சர்வீஸ்க்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்றைக்கு மத்தியிலே வந்திருப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கடந்த முறை நான் வந்த பொழுது பாஸ்டர் சொன்னது போல நான் மட்டும் வந்தேன். இந்த முறை கர்த்தர் ஆசீர்வதித்து எங்கள் குடும்பமாக வந்து இந்த இடத்துல ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பைபிள்ல எழுதப்பட்டிருக்குது, ஜனங்கள் எல்லாரும் கூடி வந்து பரலோகத்துல பரிசுத்தவான்கள் எல்லாரும் கூடி வந்து அல்லேலூயா சொல்லுவாங்களாம். அவங்க அல்லேலூயா சொல்ற சத்தம் இடி முழக்கம் எப்படி கேட்கும்? இடி இடிக்கிற சத்தம், அந்த இடி முழக்கம் சத்தம் மாதிரி கேட்குமா? அவங்க அல்லேலூயா சொல்லுவாங்களாம். அந்த அல்லேலூயா சொல்ற சத்தம் பெருவெல்ல இறைச்சல் சத்தத்தை போல கேட்குமா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா இருக்கிறவங்க நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கிறவங்க நல்லா அசைஞ்சு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்த பொழுது கர்த்தர் இந்த செய்திக்கு ஒரு தலைப்பை கொடுத்தார். கடந்த வருடம் நான் வந்திருக்க பொழுது நான் உயிர்ப்பிக்கிற தேவன் என்று சொல்லி நான் பேசினேன். இன்றைக்கும் அதே தலைப்புல உயிர்ப்பிக்கிற தேவன் என்று சொல்லி நான் இன்னைக்கு உங்களோடு கூட ஆண்டவர் பேசின சில காரியங்களை இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேச நான் இன்றைக்கு மத்தியிலே வந்திருக்கிறேன். கடந்த வருடம் நான் வரும் பொழுது ஆண்டவர் வேத வசனத்தின் அடிப்படையிலே ஒரு மனுஷனை எப்படி ஆண்டவர் உயிர்ப்பிக்க முடியும், ஆவியில, ஆத்மாவில, சரீரத்துல கர்த்தர் எப்படி உயிர் மீட்சியை கொடுக்கிறார், உயிர்ப்பிக்க முடியும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிறது, கர்த்தருடைய ஆவி உயிர்ப்பிக்கிறது, கர்த்தருடைய கிருபை உயிர்ப்பிக்கிறது, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லி 4 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு இந்த நாளிலும் கூட ஆண்டவர் ஒரு வசனத்தை எனக்கு காண்பித்தார். சங்கீதம் 85ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை இன்றைக்கு நாம் வாசிப்போம். சங்கீதம் 85:6. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப
உயிர்ப்பிக்க மாட்டீரோ. அல்லேலூயா. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீ எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஒரு கேள்விக்குறி. பாருங்க, இது ஒரு அழகான ஜெபம். யார் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீர்களானால், யாக்கோபின் வம்சத்தார், இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலே சிறையிருப்புக்குள்ளாக தள்ளப்பட்ட அந்த நாட்களிலே அவர்கள் விடுவித்து அந்த சிறையிருப்புக்குள்ள இருந்து வெளியே வந்த பிறகு ஏறத்தாழ 70 வருஷம் சிறையிருப்புக்குள்ளாக இருந்து அந்த சிறையிருப்புல இருந்து வெளியே வந்த பிறகு எல்லாவற்றையும் இழந்து போய் வெறுங்கையவா நின்று ஆண்டவரை பார்த்து கேட்கிறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் இருந்துச்சு, எங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் இருந்துச்சு, ஆனா இன்றைக்கு எங்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம், எங்களுடைய மீறுதல்களின் நிமித்தம் நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து போயிட்டோம் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் வெறுங்கையா நிக்கிறோம். நீங்க ஆண்டவரே, நாங்க ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். இன்றைக்கு நீங்க எங்களோடு கூட நீங்க இடைப்பட்டு நீர் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று சொல்லி அழகா ஒரு ஜெபம் பண்றாங்க. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. Will you not revive us, O Lord, so that we may rejoice in you? ஆண்டவரே, நீர் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஒரு வியாதியா இருக்கிற மனுஷன் போயிட்டு ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு கேட்க முடியாது, எனக்கு உயிர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. டாக்டர் பார்த்து கேட்பாரு, நீ உயிரோட தானப்பா இருக்கிற, உனக்கு எதுப்பா உயிர் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்பாரு. ஒரு மரித்து போன மனுஷனும் this person is dead அப்படின்னு சொன்ன பிறகு மரித்து போன ஒரு மனுஷனும் தானா போயிட்டு டாக்டரை பார்த்து கேட்க முடியாது, நீங்க எனக்கு உயிர் கொடுங்க, எதையாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, மெடிகேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரித்து போன ஒரு மனுஷனும் போயிட்டு எனக்கு உயிர் கொடுங்கன்னு சொல்லி கேட்க முடியாது. பாருங்க, இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறவர்கள், என்னை நீ உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று சொல்லி கேட்கிறவங்க உயிரோட தான் இருக்கிறாங்க. ஆனா செத்து போனது போல அவங்களுடைய சூழ்நிலை எல்லாம் மரித்து போன ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு அவர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே நீர் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஆமென் சொல்லுங்க. நான் சொன்னேன், கடந்த வருஷத்துல நான் பேசின பொழுது ஆண்டவர் வேத வசனத்தின்படி ஆண்டவர் எப்படி எல்லாம் உயிர்ப்பிக்கிறார் என்று சொல்லி 4 காரியங்களை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆனா எனக்குள்ள இந்த வசனத்தை கேட்டு வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. பாருங்க, அந்த வசனத்தின் முடிவுல கூட ஒரு கேள்விக்குறி இருக்குது. பைபிள்ல இருக்கிற எந்த ஒரு சிம்பிளும் சும்மா கொடுக்கப்பட்டதல்ல, சும்மா அப்படி ஏனோ தானோ எழுதப்பட்டதல்ல. எந்த ஒரு சிம்பிளுமே ஒரு ஃபுல் ஸ்டாப்பா இருக்கலாம், ஒரு முற்றுப்புள்ளியா இருக்கலாம், ஒரு கமாவா இருக்கலாம், ஒரு செமிகாலனா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு சிம்பிளா இருக்கலாம். ஆனா வேதாகமத்துல எழுதப்பட்ட குறிக்கப்பட்ட எந்த ஒரு சிங்கிள் சிம்பிள் கூட அது ஆழமான அர்த்தத்தை கொடுக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, அந்த வசனத்தின் முடிவுல ஒரு கேள்விக்குறி கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய சிந்தனையில ஒரு கேள்வி எழும்பிச்சு, எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. ஒரு செத்து போன ஒரு மனுஷன் உண்மையா உயிரா இருக்கும்போது, ஒரு சரீரமா வாழ்கிற ஒரு மனுஷன் சரீர பிரகாரமா செத்து போன பிறகு ஆண்டவரால உயிர்ப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு கேள்வி வந்துச்சு. அப்போ உண்மையான இந்த காலகட்டத்துல நடக்கிற சாட்சி இல்ல, ஆண்டவரே வேதாகமத்துல நீங்க அப்படி ஏதாவது செஞ்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்ட பொழுது, ஆண்டவர் வேதாகமத்துல சில நபர்களை ஆண்டவர் காண்பித்தார். பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் ஆண்டவர் மரித்து போன மனுஷங்களை, செத்து போயிட்டாங்க இவங்க மரித்து போனாங்க அப்படின்னு சொன்ன பிறகு ஆண்டவர் 9 பெயரை இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்த்து 9 பெயரை ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டுல 3 பேரையும் புதிய ஏற்பாட்டுல 6 பெயரை இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்த்து 6 பெயரையும் ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறார். அவுட் ஆஃப் 9 நான் அப்படியே எல்லா காரியத்தையும் எல்லா சம்பவத்தையும் நான் அப்படியே படிச்சு நான் தியானித்து கொண்டே இருந்தேன். ஆனா அவுட் ஆஃப் 9 one was unique. இந்த 9 உயிர் மீட்சியில 9 சம்பவத்துல
ஒரே ஒரு சம்பவம் மாத்திரம், உயிர்ப்பிக்கிற சம்பவம் மாத்திரம் வித்தியாசமா இருந்துச்சு, யுனிக்கா இருந்துச்சு, தனியா இருந்துச்சு. அதை பார்க்கும் பொழுது, அதை வாசிக்கும் பொழுது தனியா இருந்துச்சு. மற்ற 8 பேருக்கும், 8 நபர்களுக்கும், 8 பேருக்கும் உயிர்ப்பிக்கிற அந்த சம்பவம் ஒரு சரித்திரமா எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு சம்பவமா எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, யாராவது ஒரு நபர் போய் ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க, யாராவது ஒரு தீர்க்கதரிசி போய் ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா, சாரிபாத் என்கிற விதவையினுடைய பிள்ளையை உயிர்ப்பிக்கிறதற்கு எலியா போயிட்டு ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ண உடனே பிள்ளைக்கு உயிர் மீட்சி வருகிறது. சுனேமியாருடைய பிள்ளையை உயிர்ப்பிக்கிறதற்கு சுனேமியால் போய் எலிசா தீர்க்கதரிசிய பாதத்தை பிடித்துக் கொண்டு, நீர் வந்தால் வழியே நான் போவதில்லை என்று சொல்லி ஜெபம் பண்ண பொழுது, அவர் வேண்டினது பொழுது எலிசா போய் ஜெபம் பண்றாரு. எலிசா ஜெபம் பண்ணின பிறகு அந்த பிள்ளை உயிரோடு கூட எழுப்பப்பட்டு மறுபடியும் அந்த பிள்ளைக்குள்ள மறுபடியும் திரும்ப உயிர் வந்தது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து பூமியில ஊழியம் செய்த பொழுது 3 வருஷம் ஊழியம் செஞ்சார். 3 வருஷ ஊழியத்துல 3 பேரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறார். பாடையில கொண்டு வந்து அந்த வாலிபனை போய் தொட்ட உடனேயே அந்த வாலிபனுக்குள்ள மறுபடியும் உயிர் வருது. இப்படி பேதுரு போய் தபித்தாள் செத்து போயிட்ட பிறகு தபித்தாளை பார்த்து, தபித்தாளை எழுந்துருன்னு சொன்ன உடனே தபித்தாள் எழுப்பி வருகிறாள். இந்த வாலிபன் ஆகிய ஐத்திகு மேல இருந்து 3வது மாடியில இருந்து கீழே விழுகிறான். பவுல் நேரா போயிட்டு அந்த ஐத்திகு மேல விழுந்த உடனேயே ஐத்திகுக்குள்ள இருக்கிற இந்த பவுலுக்குள்ள இருக்கிற அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை, அந்த ஆவியானவர் உள்ள போயிட்டு அப்படியே ஐத்திகு செத்து போனவனை, 3வது மாடியில இருந்து கீழே விழுந்தவனை, எலும்பெல்லாம் உடைஞ்சு போயிருக்கும், தலையெல்லாம் உடைஞ்சு போயிருக்கும், தலை ரத்தம் வந்திருக்கும். பாருங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட ஆண்டவர் ஐத்திகு உயிரோடு கூட மறுபடியும் கொண்டு வந்தாரு. இந்த ஸ்பாட்லயே நடக்குது எல்லாம். இதெல்லாம் இந்த 8 பேருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு உயிர்ப்பிக்கிறதற்கு இவர் உயிரோடு கூட எழும்பிடுவாரு. இல்லைன்னா இவருடைய சீஷர்கள் அந்த சரீரத்தை கொண்டு போய் எங்கேயாவது ஒளிச்சு வச்சுட்டு இவர் உயிரோட கூட எழும்பிடுவாரு, பொய் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழும்ப கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கல்லறைக்கு மேல ஒரு பெரிய கல்லை வச்சு அதுக்கு மேல முத்திரையை போடுறாங்க. தேவ தூதன் இறங்கி வந்த உடனேயே அந்த கல்லு புரண்டு ஓடுகிறது, முத்திரைக்கு உடைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழும்புகிறார். பாருங்க, அவுட் ஆஃப் 9 8 பேர் இன்னும் லாசருவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே போய் நிக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவே போய் நின்னு லாசருவே வெளியே வான்னு சொல்றாரு. யவீரு ஜெப ஆலய தலைவனுடைய பிள்ளைக்கு தாமதமா போனதுனால மரித்து போனான். போயிட்டு இவ தூங்கி மரித்து போகல, இவன் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறாள். சிறு பெண்ணை எழுந்துருன்னு சொன்ன உடனே உயிரோடு கூட வருகிறாள். இந்த 8 பேருக்குமே, நான் சொன்ன இந்த 8 பேருக்குமே பாத்தீங்கன்னா ஏதோ யாராவது ஒரு தீர்க்கதரிசி, யாராவது ஒரு ஊழியக்காரங்க, இயேசு கிறிஸ்து போனார், இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழும்புவதற்கு தடையாக இருந்த கல்லை நகர்த்துவதற்கு தேவ தூதன் இறங்கி வந்தான். இந்த 8 பேருக்கும் யாராவது ஒருவர் போனாங்க. ஆனா ஒரே ஒரு சம்பவம் மாத்திரம், இவர்களுடைய சம்பவம் எல்லாம், இவருடைய உயிர்ப்பிக்கிற சம்பவம் எல்லாம் பெருசா எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா ஒரே ஒரு சம்பவம் மாத்திரம், ஒரே 2 வசனத்துல தான் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மனுஷன் செத்து போயிட்டு அடக்கம் பண்ண கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. கிட்ட போயிட்டாங்க, கல்லறை தோட்டத்துக்குள்ள போயிட்டாங்க. ஆனா அந்த மனுஷன் யாரும் உயிரோடு கூட இருக்கிற தீர்க்கதரிசி வந்து ஜெபம் பண்ணி உயிர் வரல. அந்த மனுஷன் யாரும் உயிரோட இருக்கிற ஒரு ஊழியக்காரன் வந்து தொட்ட உடனே ஜெபம் பண்ணல. இன்னைக்கு நாம கூப்பிடுற பாஸ்டர், எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு தலைவலிக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த வியாதி இருக்குது அப்படின்னு சொல்லி பாஸ்டர் கூப்பிடுற. பாஸ்டர் வந்து ஜெபம் பண்றாங்க, நம்மளுக்கு சுகம் கிடைக்குது. ஆனா இந்த மனுஷனுக்கு ஜெபம் பண்றதுக்கு யாரும் கூப்பிடல, யாரும் போய் யார்கிட்டயும் போயிட்டு கேட்கல. ஆனா இந்த மனுஷனை அடக்கம் பண்றதுக்கு கொண்டு போறாங்க. கொண்டு போகிற இடத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 20, 21 வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 20. எலிசா மரணம் அடைந்தான்,
அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். அல்லேலூயா. இந்த மனுஷனோட பேர் கொடுக்கப்படல. இந்த மனுஷன் எப்போ வாழ்ந்தான், எப்போ பிறந்தான், யாருக்கு பிறந்தான், இவனுடைய சரித்திரம் எல்லாம் கொடுக்கப்படலை. இவன் எங்க வாழ்ந்தான், எதுவுமே கொடுக்கப்படலை. இந்த மனுஷன் இறந்து போன பிறகு இந்த மனுஷன் அடக்கம் பண்றதுக்கு போறாங்க. ஒரு மனுஷன் அடக்கம் பண்றதுக்கு எத்தனை பேர் தேவை? 4 பேரா? மலேசியாலே 4 பேர் தானே? 2 பேர் போதுமா? வித்தியாசமா சொல்றீங்க 2 பேர் போதும்னு. இலங்கையில கேட்டா 6 பேர் சொல்றாங்க. 6 பேர் தேவை அப்படின்ட்டு. சாதாரணமா இந்தியாவில் கூட 4 பேர் தான். ஒரு மனுஷன் அடக்கம் பண்றதுக்கு 4 பேர் தேவை. உற்றார் உறவினர், அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா, அப்படி யாராவது இருந்தா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கலாம் சேர்ந்து ஒரு 20 பேர் போயிருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாமே. ஒரு 20 பேர் ஒரு மரித்து போன ஒரு மனுஷனை அடக்கம் பண்றதுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நாட்கள்ல எலிசா வியாதியா இருந்து மரித்து போய் அடக்கம் பண்ணப்பட்டு 1 வருஷம் ஆச்சு. வசனம் சொல்லுது மறு வருஷத்திலே. அப்பனா 1 வருஷம் ஆச்சு. பாருங்க, ஒரு மனுஷனை சாதாரணமா அடக்கம் பண்ணியாச்சுன்னா, அந்த செத்து மரித்து போய் அடக்கம் பண்ணியாச்சு அப்படின்னா, அவன் சரீரத்துல இருக்கிற தசை, நரம்பு, உறுப்பு எல்லாமே வந்துட்டு அந்த 1 வருஷத்துக்குள்ள அழிஞ்சு போயிடும். அந்த மண்ணு அதை அழிச்சிரும் அது. ஆனா அந்த எலும்புக்கு மாத்திரம், எலிசாவின் அந்த எலும்புக்கு மாத்திரம், ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற எலும்புக்கு மாத்திரம் கொஞ்சம் லைஃப் டைம் ஜாஸ்தி, 1 வருஷத்துக்கு மேல இருக்கும். இப்ப இந்த மனுஷனை அடக்கம் பண்றதுக்கு ஒரு 20 பேர், இமேஜினேஷன் சரியா, 20 பேர் இருக்குதா அப்படின்னு நீங்க கேட்க கூடாது. 20 பேரை கொண்டு போறாங்க. இப்ப 20 பேர் வந்துட்டு இந்த ஒரு மனுஷனை அடக்கம் பண்றதுக்காக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ கல்லறை தோட்டத்துக்குள்ள போயிட்டாங்க. அடக்கம் பண்ற இடம் வந்துருச்சு. அப்போ அந்த இடத்துல இருந்து பாக்குறாங்க, திடீரென்று சொல்லி பாத்தீங்கன்னா மோவாபியரின் தண்டுகள் அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமா படையெடுத்து, கிட்டத்தட்ட நான் ஒரு குத்து மதிப்பா சொல்றேன் பாருங்களேன், ஒரு 1000 பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 1000 பேர் கையில பயங்கரமான ஆயுதம் இருக்குது. பயங்கரமான பெரிய பெரிய அணு ஆயுதங்கள் இருக்கிறது. கத்தி, பெரிய ஈட்டி, கடப்பாரை, பெரிய பெரிய கத்தி எல்லாம், வாள் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. பாத்தீங்க அப்படின்னா 1000 பேரும் குதிரையிலையும் ரதத்திலையும் பெரிய பெரிய சேனாதிபதிகளாக, பராக்கிரமசாலிகளா இருக்கிறாங்க. இப்போ இந்த மனுஷனை அடக்கம் பண்ண போன இந்த 20 பேர் பாக்குறாங்க. பார்த்த உடனே இவங்களுக்கு எல்லாம் கை காலெல்லாம் நடுங்கிருச்சு. ஐயோ, இந்த 1000 பேர் நம்மளால எதிர்கொள்ள முடியாதே, 1000 பேர் கிட்ட எதிர்த்து நம்மளால சண்டை போட முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க. பாருங்க, எல்லாரும் என்ன செய்யறதுன்னு தெரியல. சில பேர் இப்படி எல்லாம் கூட பேசியிருப்பாங்க, ஐயோ இவனை அடக்கம் பண்ண வந்துட்டு நம்மளை அடக்கம் பண்றதுக்கு ஆள் இல்லாம போயிட போகுது, அப்படி போயிடும் போலே அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு இவங்க முன்னாடியே நினைக்கல, முன்னாடியே யோசிச்சு வைக்கல. இவனை வந்துட்டு அந்த எலிசாவின் கல்லறைக்குள்ள தூக்கி போடணும், ஒரு எங்கேயாவது தூக்கி போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே முன்னாடி நினைக்கவே இல்லை, நினைச்சு பார்க்கல, முன்னாடியே வந்துட்டு யோசிச்சு வைக்கல. ஆனா தற்செயலாம் நடந்ததுதான் இது. அந்த இடத்துக்கு போகும் பொழுது எலிசாவின் கல்லறைக்கு முன்பாக அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இவன் தான் செத்து போயிட்டானே, இவனை எப்படி கொண்டு போய் அடக்கம் பண்ணாலும் சரி. பாருங்க, ஒரு தேசத்துல யுத்தம் நடக்கும் போது அடக்கம் பண்றது கூட முடியாது, அடக்கம் பண்றது கூட ஆள் இருக்க மாட்டாங்க. இலங்கை தேசத்துல வன்னி என்கிற பகுதியில அப்படித்தான் இருந்துச்சு. யுத்தம் நடக்கும் போது பயங்கரமா இருந்துச்சு. நான் இந்த தடவை நான் போகும் பொழுது அந்த பகுதியிலலாம் நான் போய் ஊழியம் செய்யணும்
அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்துருந்தேன். அப்போ அந்த பாஸ்டர், நான் உயிர் தெழுந்த நாளில் ரெசரக்ஷன் சண்டேல அவருடைய ஒரு பாஸ்டர் சர்ச்சில் நான் ப்ரீச் பண்ணேன். அந்த பாஸ்டர் அந்த தமிழ் அந்த இயக்கத்துல இருந்த ஒரு ஆளு. அவர் சொன்னாரு, ஒரு பீச்சுக்கு எங்களை கூட்டிட்டு போயிட்டு கரையோரத்துல உட்கார வச்சுட்டு, என்ன உட்கார வச்சுட்டு, ஒரு நாள் நாங்க இதே மாதிரி இந்த பக்கம் ஆர்மிக்காரன் எல்லா வீட்டெல்லாம் கொளுத்திட்டு எல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, இந்த பக்கத்துல நாங்க இந்த பக்கத்துல எல்லாம் லைனா அப்படி உட்காந்துட்டு இருக்கிறோம். யாரும் இந்த பக்கம் திரும்ப கூடாது, எல்லாம் நீங்க கடலை பார்த்துட்டு உட்காருங்க. எல்லாரும் திரும்பாம வெட்ட வெயில்ல கடல்ல உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இவர் ஒரு படகுக்கு மேல உட்காந்துட்டு இருக்கிறாரு. இந்த பாஸ்டர் உட்காந்துட்டு இருக்கும்போது இவருக்கு திடீர்னு ஒரு துர்நாற்றம் வந்துச்சு. என்ன இது துர்நாற்றம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறாரு. அக்கம் பக்கத்துல பார்த்தா திடீர்னு சொல்லி அவருக்கு உட்கார்ந்து இருக்கிற கீழே இடத்துல ஒரே ஒரு விரல் மாத்திரம், காலோட விரல் மாத்திரம் தெரியுது. என்ன இதுன்னு பார்த்தா அவங்க உட்கார்ந்து இருக்கிற இடம் எல்லாத்துக்கும் கீழே பிணங்களை போட்டு அப்படியே கொன்று போட்டு பிணங்களை கொண்டாந்து அப்படியே ஒழுங்கா கூட புதைக்கல, சும்மா அப்படி நோண்டிட்டு பிணத்தை அப்படியே போட்டுட்டு அப்படியே போயிருக்கிறாங்க. இவங்க பிணத்துக்கு மேலதான் உட்கார்ந்து இருந்திருக்கிறாங்க. யுத்தம் நடக்கும்போது அடக்கம் பண்றதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க. இன்னொரு பாஸ்டர் அவருடைய அனுபவத்தை சொன்னாரு. பாஸ்டர், நான் யுத்தத்துல பாதிக்கப்பட்டவங்களே, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவரால் நடக்க முடியாது, வேகமா போக முடியாது, 6 மாசத்துல எப்படியும் இறந்து போயிடுவாருன்னு தெரியும். ஆனா மேல இருந்து ஷெல் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, பாம்பு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த இவரை தூக்கிட்டு போய் நாங்க மெதுவா நடக்கிறதுக்குள்ள கண்டிப்பா நாங்க உயிரோட குடும்பமா நாங்க செத்து போயிடுவோம். எனக்கு மனைவி இருக்கு, 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அதுவும் சின்ன பிள்ளை இருக்குது. நான் யோசிச்சு பார்த்தேன், நிச்சயமா நான் செத்தேன்னா, நாங்கள் செத்து போனோம்னா, இங்கே எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போனேன்னா எங்கள் அப்பாவை கரெக்டாக சரியான அடக்கம் பண்ண மாட்டேன். நான் என்னை விட்டுட்டு போனாலும் செத்து போயிடுவார். என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒரு முடிவு எடுத்தேன். நானே நல்லா இருக்கும் பொழுது, யுத்தம் நடக்காத போது, பாம்பு போடாத நேரத்தில் நானே 6க்கு 3 வெட்டி குழியை வெட்டி எங்கள் அப்பாவை நடக்க முடியாமல் பெரிய ரொம்ப உணர்ச்சி இல்லாத எங்கள் அப்பாவை தூக்கி அந்த குழியில படுக்க வச்சு நானே மண் அள்ளி போட்டுட்டு இருந்தேன். அவர் உணர்ச்சி இல்லை, மண் அள்ளி போட்டுட்டு இருக்கும்போது நேராக மூஞ்சில மண்ணு போடும்போது என் மக வந்து ஓடி வந்து என் கையை தட்டி சொன்னா, அப்பா, தாத்தா கண்ணு மேல மண்ணை போடாம மூடுங்கப்பா அப்படின்னு சொன்னா. என் இருதயமே நொறுங்கி போச்சு. யுத்தம் நடக்கும்போது அடக்கம் பண்ண முடியாதியா, என் அப்பாவை நல்லவாத அடக்கம் பண்ணினேன், அடக்கம் பண்ணிட்டேன்ற ஒரு ஆறுதலோட நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு என் தகப்பனை இழந்து இன்னைக்கு நான் இந்த ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறேன். என் ஊழியத்துக்கு இன்னைக்கு இந்த ஊழியத்துல ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்குது. அன்னைக்கு என் தகப்பனை நான் அன்னைக்கு புதைச்சிட்டு வந்தேன். பாருங்க, யுத்தம் நடக்கும்போது நம்ம இதுக்கு சாதாரணமா இருக்கலாம். அவங்க அன்னைக்கு தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. ஐயோ, என்ன கூட அடக்கம் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க. இவன் தான் செத்து போயிட்டானே, இவனை தூக்கி போட்டு போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு போனாங்க. தற்செயலா எங்கேயோ தூக்கி போட்டுட்டு போனாங்க. ஏதோ ஒரு கல்லறைக்குள்ள தூக்கி போட்டுட்டு போறோம்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. ஆனா அன்றைக்கு அவன் தூக்கி போடப்பட்ட கல்லறை எலிசாவின் கல்லறையா இருந்திருக்கிறது. பாருங்க, எலிசாவின் கல்லறையில 1 வருஷம் ஆச்சு, தசையெல்லாம் போயிருச்சு, அவனுடைய நரம்பு அவனுடைய உறுப்பு எல்லாம் அழிஞ்சு போச்சு. எலிசாவின் எலும்பு மாத்திரம் இருக்குது. எலிசாவின் எலும்பு மேல போய் பட்ட உடனேயே something is happening. ஏதோ ஒரு வல்லமை, ஏதோ ஒரு காரியம் நடக்குது. பாருங்க, அவன் என்ன வியாதியில மரித்து போனா, அவனுடைய என்ன உறுப்பு அவனுடைய செயலிழந்து போச்சு, எதுவுமே தெரியல. ஆனா போய் தொட்ட உடனேயே எலிசாவின் எலும்பு மேல போய் இவனுடைய சரீரம் பட்ட உடனேயே இவனுடைய சரீரத்துக்குள்ள ஒரு உயிர் வர ஆரம்பிக்குது. எல்லாம் உணர்ச்சி வர ஆரம்பிக்குது. செத்து போன மரித்து போன அத்தனை உறுப்புகளுக்குள்ளவும் ஒரு உயிர் மீட்சி வர ஆரம்பிக்குது. அந்த எலிசாவின் எலும்புக்குள்ள ஒரு பவர், எலிசாவின் எலும்புக்குள்ள இருந்து ஒரு வல்லமை. ஒரு நெருக்கமான சூழ்நிலையில நான் உட்கார்ந்து இதை வாசிச்சுக்கிட்டு இருக்கிறேன்.
ஊழியம் எதிர்கால ஊழியம் இல்லை, நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், யாருமே என்ன ஊழியத்துக்கு கூப்பிட மாட்டாங்க. சும்மா இல்லை, நல்ல வேலையில இருந்தேன், ஆண்டவர் கூப்பிட்டாரு, நீ முழு நேரம் ஊழியத்துக்கு வா, சுவிசேஷகனா வா, நான் உன்னை அநேகருக்கு நான் ஆசீர்வாதமா வைப்பேன், நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வான்ட்டு நான் விட்டுட்டு வந்தேன். ஆனா 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் உட்காந்துட்டே இருக்கிறேன், யாரும் என்னை கூப்பிட மாட்டேறாங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், பைபிள் வாசிச்சுட்டு இருக்கிறேன், யாரும் என்னை கூப்பிட்ட மாதிரி தெரியல. ஒரு நெருக்கமான சூழ்நிலையில, இன்னும் சொல்ல போனா ஊழியம் செய்யறதுனால திருமணம் பண்றதுக்கு கூட பொண்ணு கூட யாரும் கொடுக்கல. எல்லாம் பார்ப்பாங்க, ஓகே சரி, போட்டோ பார்த்துட்டு எல்லாம் செஞ்சுட்டு, எங்க அம்மா மெதுவா தான் சொல்லுவாங்க, ஸ்ட்ரைட்டா சொல்ல மாட்டாங்க. என் மகன் ஊழியம் செய்யறாரு, ஊழியத்துக்கு தான் ஒப்பு கொடுத்துருக்கிறான்னு ஸ்ட்ரைட்டா சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுவாங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியில என் மகன் கொஞ்சம் பாட்டு பாடுவாரு, கொஞ்சம் ஆராதனை நடத்துவாரு, வர்ஷிப்லாம் அவருக்கு ரொம்ப இஷ்டம், ஒரு சிடி போட்டிருக்கிறாரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரசங்கெல்லாம் பண்ணுவாரு, ஊழியம் செய்யறதுக்கு தான் ஒப்பு கொடுத்துருக்கிறாரு, ஊழியம் தான் செய்யறாரு, இப்படித்தான் சொல்லுவாங்க. கடைசியில எல்லாம் ஊழியம் செய்யறாரா, அப்படிப்பட்ட ஆள் எங்களுக்கு வேணான்னு போயிடுவாங்க. கடந்த முறை மலேசியாவுக்கு வரும்போது நான் ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஆண்டவரே, நீங்க தான் என்னை கூப்பிட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் கண்டிஷனல் ப்ரேயர் ஒன்று பண்றேன். உங்களுக்கு ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடியே, நான் இந்தியாவுக்கு வர்றதுக்குள்ள நீங்க தான் என்னை கூப்பிட்டு இருக்கிறீங்க, நீங்க நினைச்சீங்க, நீங்க 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 சொன்னீங்கன்னா எனக்கு தெரியும், ஆனா மற்றவங்களுக்கெல்லாம் நீங்க ப்ரூவ் பண்ணணும். அதனால நீங்க ஒரே ஒரு காரியம் செய்யணும். நான் இந்தியாவுக்கு வர்றதுக்குள்ள நீங்க எனக்கு ஊழியம் வச்சிருக்கிறீங்கன்னு நீங்க சொல்லுவீங்கன்னா எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கொடுங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு ஒரு வேலை கொடுங்க, நான் வேலையை செஞ்சுட்டு என் வேலையை பார்த்துட்டு நான் போறேன். This is conditional prayer. No, all the people cannot do this prayer. You know, ஆண்டவர் அடிச்சிருவாரு, என்னடா நீ அப்படின்ட்டு வந்துட்டு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிற, கண்டிஷன் நீ எனக்கு போடுறீங்க, நான் உனக்கு போடணுமா, ஒழுங்கா வேலையை செய் அப்படின்றவாரு. ஆனா ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறதுனால ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவரே இப்படி 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 செய்யுங்க ஆண்டவரே. இவங்களோட போட்டோவை எனக்கு அனுப்புனாங்க, அனுப்பி நாங்கள் பார்த்தோம். பார்த்த பிறகு இவங்க ஸ்டைல் அப்படிலாம் இருந்தாங்க. நான் சொன்னேன், சும்மா சாதாரணமாக இருக்கிறதுங்களே போயிடுது, வேணான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க, இது கண்டிப்பாக வராதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் கிருபையாக சேர்த்தாரு. பாருங்க, இது நான் சொல்ல வரல, நான் ஒரு நெருக்கமான சூழ்நிலையில திருமணத்துக்கு கூட என்ன நிராகரிச்சாங்க, ரிஜெக்ட் பண்ணாங்க. ஊழியத்துல எதிர்கால ஊழியம் என்ன எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, யாருமே என்ன கூப்பிடல, யாரும் என்ன வந்துட்டு கூப்பிட்டு பயன்படுத்துற மாதிரி தெரியல. யாரு எங்கேயும் நான் போனாலும் என்ன ஜெபத்துக்கு நான் ஜெபிக்கிறேன்னு சொன்னா கூட நீ ஜெபிக்கிற அப்படி பார்த்தவங்க. அப்படிப்பட்ட நாட்கள்ல ஒரு நெருக்கமான சூழ்நிலையில ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற, ஆண்டவரே நீங்க என் கூட பேசணும், நீ எங்க ஊழியத்தை எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, நீங்க எனக்கு திட்டத்தை கொடுங்க, தெளிவா பேசுங்க, என்ன செய்யணுமோ செய்யுங்க ஆண்டவரே, நீங்க என்னோட பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லும் போது தான் ஆண்டவர் இந்த 2 வசனத்தை எனக்கு காண்பிச்சாரு. ஒரு எலிசா ஒரு மரணம் அடைஞ்சு ஒருத்தன் அடக்கம் பண்ண போறாங்க, அவனை தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. தூக்கி போட்ட உடனே அவனுடைய சரீரம் போய் எலிசா எலும்பு மேல பட்டுச்சு, பட்ட உடனே ஒரு உயிரோடு கூட வந்தான். அவ்வளவுதான், இதுதான் நான் அவனோட கூட பேசுகிற காரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னாரு. இதுல என்ன இருக்கு ஆண்டவரே, எனக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு நான் கேட்டேன். ஆண்டவர் சொன்னாரு, நீ நினைக்கிற உன்னுடைய எதிர்காலம் மரித்து போச்சுன்னு சொல்லி, நீ நினைக்கிற உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மரித்து போச்சுன்னு சொல்லி, நீ நினைக்கிற உன்னுடைய ஜெப வாழ்க்கை மரித்து போச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் உன்னை தூக்கி போட்டுட்டாங்கப்பா. யாருமே உன்னை வந்து தூக்கி அடக்கம் பண்றதுக்கு கூட டைம் கொடுக்காம, யாருமே உன்னை எடுத்து யூஸ் பண்ண முடியாம எல்லாரும் உன்னை தூக்கி போட்டுட்டாங்க. உன்னுடைய ஊழியத்தை தூக்கி போட்டுட்டாங்க, உன்னுடைய எதிர்கால ஊழியத்தை தூக்கி போட்டுட்டாங்க, எல்லாவற்றையும் ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டாங்க. Nobody is caring about you. யாருமே உன்னை குறித்து நினைப்பதில்லை, எல்லாரும் உன்னை தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ நீ எலிசாவின் எலும்பு மேல போய் டச் பண்ணிட்டீங்கன்னா, எலிசாவின் எலும்பு மேல பட்டுச்சுன்னா உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயிர்ப்பிக்கும், உன்னுடைய எதிர்கால ஊழியம் உயிர்ப்பிக்கும், உன்னுடைய காரியங்கள் உயிர்ப்பிக்கப்படும், உன்னுடைய ஜெப வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படும். You need to touch the Elisha's bone.
சரி ஆண்டவரே, ஓகே, 50% ஓகே, எனக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு, ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஆனா இப்ப நான் எங்க போயிட்டு எலிசாவோட எலும்புக்கு போறது? எங்க தேடி போறது எலிசாவோட எலும்புக்கு? நான் கேட்டேன், எலிசாவின் எலும்பு எப்படி ஆண்டவரே, என்ன சொல்ல வரீங்க? எலிசாவின் எலும்பு எங்க போறது? இல்ல நீ எலிசாவின் எலும்பை எங்கேயும் தேடி போக தேவையில்ல. நான் சொல்றேன், நீயே அந்த எலிசாவின் எலும்பாய் மாறி விடுவாய். ஆனால் when the problems comes and touch you, when the troubles comes and touch you, when the devils comes and touch you, ஆண்டவர் உன் வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் வந்து உன்னை தொடும் பொழுது நீ எலிசாவின் எலும்பாய் இருப்பாய். ஆனால் அந்த பிரச்சனை உயிர்ப்பிக்கப்படும். 2 பேருக்கு தான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதிர்கால ஊழியம் உயிர்ப்பிக்கப்படணும்னா நீ எலிசாவின் எலும்பை போல மாறணும். உன் ஊழியம் உயிர்ப்பிக்கப்படணும்னா நீங்க எலிசாவின் எலும்பை போல மாறணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு வல்லமை புறப்பட்டுச்சுன்னு தெரியும். இந்த எலிசாவின் எலும்புக்குள்ள இருந்து வல்லமை புறப்பட்டுச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனா எப்படிப்பட்டதான வல்லமை புறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவர் சொன்னாரு, 3 விதமான வல்லமை எலிசாவின் எலும்புகளுக்குள்ளாக இருந்து புறப்பட ஆரம்பித்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது, எலிசாவின் எலும்புகளுக்குள்ளாக இருந்து புறப்பட்ட வல்லமை ஜெபத்தின் வல்லமை. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நமக்குள்ள அந்த ஜெபத்தின் வல்லமை இருக்குமானால் நாமும் எலிசாவின் எலும்பை போல மாறுவோம். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அந்த ஜெபம் இருக்க கூடாது, நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்தின் வல்லமை இருக்கணும். நாட் only the simply prayer, சும்மா பிரேயர் இல்ல, ஜெபம் இல்ல, எல்லாம் ஜெபம் பண்றோம், ஆனா நமக்குள்ள அந்த ஜெபத்தின் வல்லமை இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஜெபத்தின் வல்லமை சும்மா கிடையாது, இன்னொரு சும்மா இருக்க கூடாது. நமக்குள்ள அந்த ஜெபத்தின் வல்லமை இருக்குமானால் சும்மா இருக்க கூடாது. மற்றவங்களை போய் ஜெபிக்க தூண்டும், மற்றவங்களுக்குள்ள ஏதாவது செய்யணும் தோணும், மற்றவங்களுக்காக ஏதாவது பண்ணணும் தோணும், மற்றவர்களுக்காக ஜெபிக்க தோணும். ஏன்னா நமக்குள்ள இருக்கிறது ஜெபம் இல்லை, அது ஜெபத்தின் வல்லமையா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் ஜெபம்னா என்னன்னா, இன்னைக்கு பிரைஸ் எம்மானுவேல் அசெம்பிளில எல்லாருமே எலிசாவின் எலும்புகளாய் மாற வேண்டும். அல்லேலூயா. இப்ப எல்லாரும் எலிசாவின் எலும்பா மாறிட்டோம்னா, எல்லாருக்குள்ளேயும் ஜெபத்தின் வல்லமை இருந்துச்சுன்னா, இப்போ பிரைஸ் எம்மானுவேல் அசெம்பிளியே எலிசாவின் எலும்பை போல மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இங்க யார் வந்தாலும் சரீரத்துல காணப்படுகிற வியாதி சுகமாகும். ஆமென் சொல்லுங்க. யார் வந்து பிரைஸ் எம்மானுவேல் அசெம்பிளியை டச் பண்ணாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, அது கேன்சர் வியாதியா இருந்தாலும் சரி, அது டயபெட்டிஸ் வியாதியா இருந்தாலும் சரி, அது டிபியா இருந்தாலும் சரி, அது எய்ட்ஸா இருந்தாலும் சரி, எச்ஐவியா இருந்தாலும் சரி, எலிசாவின் எலும்பு மேல தொடும் பொழுது கர்த்தர் அந்த வியாதியை சுகமாக்குவார். ஏன்னா பிரைஸ் எம்மானுவேல் அசெம்பிளியே இன்றைக்கு எலிசாவின் எலும்பை போல மாறுகிறது. அல்லேலூயா. என் ஜெபம் என்னன்னா, இன்னைக்கு எல்லாருமே எலிசாவின் எலும்பை மாறணும். அடுத்த தடவை நான் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நான் இந்த மாதிரி வர்றேன், எனக்கு ஒரு 2 நாள் டேட் கொடுங்க அப்படின்னா பாஸ்டர் சொல்லணும், இல்லையா இங்க எல்லாரும் ஜெபிக்கிறவங்கள மாறிட்டாங்க, இங்க எல்லாரும் ஊழியம் செய்யறவங்கள மாறிட்டாங்க, நாங்க ஷெட்யூல் போட்டுட்டோம் 1 இயருக்கு. அடுத்த 1 இயருக்கு ஹீலிங் சர்வீஸ் யார் நடத்துறோம் அப்படின்னா பிரைஸ் எம்மானுவேல் அசெம்பிளியோட மெம்பர்ஸ் தான் நடத்துறோம். நாங்க வேற யாரும் தேவையில்லை. எங்களுக்கு இதுக்கு விசுவாசம் இல்லையா? அதுக்கு முன்னாடி நல்லா கை தட்டிங்க, இதுக்கு நல்லா கை தட்ட மாட்டீங்க. சும்மா இல்லை, நிஜமாலுமே நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். வீட்டை விட்டு நான் ரூமை விட்டு வரும்போது நிஜமா நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். இதுக்கப்புறம் நான் வரலனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, ஆனா இங்கே பிரைஸ் எம்மானுவேல் அசெம்பிளியில நீங்க கர்த்தர் ஒவ்வொருவரையும் எலிசாவின் எலும்பை போல மாத்திட்டீங்கன்னா அதுவே எழுப்புதல். மலேசியா தேசத்துக்கு அதுவே எழுப்புதல். நேற்று தினத்துல நான் கிளாக்ல சொல்லிட்டு இருந்தேன், பாஸ்டர் சர்ச், இந்த சர்ச் பிரைஸ் எம்மானுவேல் அசெம்பிளி எப்படி ஆரம்பிச்சார் அப்படின்ட்டு. சிம்பிளா ஒரு ஹவுஸ்ல, ஒரு சின்ன வீட்டுல அற்பமா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சபை இது. ஏன்னா
எப்பப்பெல்லாம் நான் இந்த அப்டேட்டில் நான் பார்க்குறேனோ, உங்கள் பில்டிங் கட்டுற அந்த அப்டேட்டில் நான் பார்க்குறேனோ, எப்பப்பெல்லாம் நான் பார்க்குறேனோ, ஜஸ்ட் ஐ சே ஒன் வேர்ட் ஆஃப் ப்ரேயர். நான் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணேன் அப்படிலாம் இல்லை. உண்மையை சொல்லணும். ஆண்டவரே, இந்த சபையை ஆசீர்வதிங்க. இந்த சபையில் இருக்கிற வல்லம், இந்த சபையில் இருக்கிற அந்த தாகம், சபையில் இருக்கிற அந்த தரிசனம், இந்த சபை மேலே வச்சிருக்கிற தரிசனம் மலேசியா முழுவதும் ஆண்டவரை பரவட்டும். ஆண்டவரே, நான் சொன்னேன், சின்னதாக அற்பமாக ஆரம்பிக்கப்பட்ட சபை ஒரு வீட்டில் நடத்திட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்காரர் சொல்லிட்டாரா, வெளியே போயிருங்க, இன்வென்டிங்க சர்வீஸ் நடத்தக்கூடாது. பாஸ்டர் கேட்டிருக்கிறாரு, ரொம்ப அம்பலா, இன்னும் 2 வாரம் கொடுங்கய்யா, நான் வேற ஏதாவது இடத்த பார்த்துட்டு நான் போயிடுறேன். அவர் சொல்லியிருக்கிறேன், இல்லை நெக்ஸ்ட் வீக் சண்டே இங்கே வர்ஷிப் நடத்தக்கூடாது. அப்படியெல்லாம் ஆரம்பிச்ச அற்பமான ஆரம்பத்தை தான் இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு சம்பூரணமாக மாற்றி கொடுத்திருக்கிறார். சும்மா இல்லை. செபத்தின் வல்லமே, உயிரோடு தாசனோடு இருக்கிற அந்த செபத்தின் வல்லமே சும்மா இருக்க விடல. ஒரு நிமிஷமும் சும்மா இருக்க விடல. ஓடி ஓடி ஏதாவது செய்யணும். அப்படித்தான் உங்களுக்குள்ள அந்த செபம் வல்லமை, செபத்தின் வல்லமை இருக்கும். ஆனால் உங்களை சும்மா இருக்க விடாது அந்த செபத்தின் வல்லமை. இயேசுக்குள்ள அந்த வல்லமை இருந்துச்சு. இயேசுவை தொட்டு இல்லை, இயேசுவோட வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே அவர் திரும்பி கேட்டார், என்னை யாரோ தொட்டாங்க, எனக்குள்ள இருந்து வல்லமை புறப்பட்டது. அந்த வல்லமை சாதாரண வல்லமை அல்ல, அது செபத்தின் வல்லமையாய் காணப்பட்டது. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு செப ஆவிய, இன்னைக்கு காலையில 5:45 எனக்கு ஒரு தரிசனம், எனக்கு ஒரு கனவு, ஒரு எங்க வீட்டுல நடக்கிற மாதிரி 5 மணிக்கு ரொம்ப நாள் அந்த தோட்டம் மாதிரி இருக்க தோட்டத்துக்குள்ள ஒரு பாம்பு சுத்திக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் நான் முடிவு பண்றோம், ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்ணி இன்னைக்கு அந்த பாம்பு ரொம்ப தொல்லைப்படுது, இன்னைக்கு அடிக்கணும்னு சொல்லிட்டு பாருங்க, அன்னைக்கு சுத்தி முடிச்சு வேகமா ஓடுது, சுத்தி புத்தி அடிச்சு அன்னைக்கு அடிச்சிட்டோம். நாங்க அடிக்கிற நேரத்துல கரெக்டா முழிச்சிட்டேன், மேலே எழுப்பிட்டேன். டைம் பார்த்தா 5:45. நான் என்ன ஆண்டவரை பண்ணணும், எதுக்கு இந்த தரிசனத்தை காமிச்சிங்க, நீ ஜெபம் பண்ணணும் ஆண்டவர் சொல்றாரு. அதிகாலையில ஆண்டவர் பாருங்க ஏவுறாரு, நீ ஜெபம் பண்ணணும் மகனே, நீ ஜெபம் பண்ணா தாயா உனக்கு நடக்கும், வாழ்க்கை மாறும். நீ ஜெபம் பண்ணா தாயா உன் வாழ்க்கையை நடத்த முடியும். சும்மா சபையில வந்து உட்கார்ந்துட்டு போனா வேலை நடக்காது. நீ ஜெபம் பண்ணா தான் உன் வாழ்க்கையை நீ நடத்த முடியும், உன்னுடைய ஊழியத்தை நடத்த முடியும், உன்னுடைய சபையை நடத்த முடியும், உன்னுடைய பிசினஸ் நடத்த முடியும். ஜெபம் தான் வாழ்க்கையை கட்டும். ஜெபத்தின் வல்லமை எலிசாவின் எலும்புகளுக்குள்ளாக இருந்து புறப்பட்டது. நான் எப்படி தெரியுமா ஜெபத்தின் வல்லமைன்னு சொல்றேன்? இது எப்படி நான் இது ஜெபத்தின் வல்லமைன்னு சொல்றேன்னா, அவன் போயிட்டு அவனுடைய சரீரம் போயிட்டு செத்து போன சரீரம் ஒரு ஹை வாட் பவர்ல போயிட்டு டச் பண்ண உடனே தூக்கி வீசுது. அது அந்த சரீரத்தை தூக்கி வீசுது. செத்து போன சரீரம், வெறும் பாடி, அவன் தூக்கி வீசப்பட்ட நிலைமையில எப்படியாவது எந்த பொசிஷன்லயாவது போய் விழுந்திருக்கலாம். ஆனா போய் தொட்ட உடனே அந்த பவர் இந்த சரீரத்துக்குள்ள வந்த உடனே அவன் போய் நேரா கால் ஊன்றி நிக்கிறானா. எப்படி நிக்கிறான் வசனம் பாருங்க, கடைசியில கால் ஊன்றி எழுந்திருந்தான். எதுக்கு அடையாளம் பாருங்க, இது ஜெபத்துக்கு அடையாளம். எலிசாவுக்குள்ள இருந்த வல்லமை ஜெபத்தின் வல்லமை, அவன் எலும்புகளுக்குள்ள இருந்த வல்லமை ஜெபத்தின் வல்லமை. அதனால தான் அந்த ஜெபத்தின் வல்லமை அவன் உயிர்ப்பித்த அந்த மனுஷனை கூட ஜெபிக்கும்படியாக தூண்டுகிறது. நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சாட்சிக்கப்படுவாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, உங்களுக்குள்ள ஜெபத்தின் வல்லமை இருந்துச்சுன்னா, உங்க சுத்திலும் இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, பாருங்க இந்த ஆரஞ்சு கலர் ஏதோ தொங்க விட்டுருக்குறாங்களே, அதெல்லாம் தொங்க விட மாட்டாங்க. அந்த வீட்டில் எல்லாம் சிலுவை அந்த சின்னம், சிலுவையோட அந்த இது வர ஆரம்பிச்சிடும். வசனத்தை தொங்க விட ஆரம்பிச்சிருவாங்க. சபைகள்ல ஆத்துமாக்கள் இன்னொன்று சேர்க்கப்படும். அந்த சபை கெட்டப்பட்டிருக்கிற சபையில ஒரு சர்வீஸ்ல 2 சர்வீஸ் 3 சர்வீஸ் 10வது இடம். இன்னைக்கு உங்களுக்குள்ள ஜெபத்தின் வல்லமை வருகிறது. ஆமென் சொல்லுங்க. இரண்டாவதா, இந்த எலிசாவின் எலும்புக்குள்ள இருக்கிற வல்லமை எப்படிப்பட்ட வல்லமைனா, அந்த எலிசாவின் எலும்புக்குள்ள இருக்கிற வல்லமை வசனத்தின் வல்லமை.
வார்த்தையின் வல்லமை. நீங்க எப்படி இப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். பாருங்க, இஸ்ரவேலை அரசாண்ட யோவாஸ் என்ன சொல்லப்பட்ட அந்த அந்த ராஜா எலிசா மரணமா இருக்கிறான், மரண அவஸ்தையா இருக்கிறான், வியாதியா இருக்கிறான்னு சொல்லி கேட்டு வந்த உடனே, தேடி வந்த உடனே ஒரு வார்த்தை சொல்றான், என் ஆண்டவனே, என் ஆண்டவனே, நீர் இஸ்ரவேலுக்கு, இவனுக்கு நிறைய ரதம் இருக்குது, நிறைய குதிரை வீரர்கள் இருக்கிறாங்க, யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய சேனாதிபதிகள்லாம் இருக்கிறாங்க, பாருங்க பயங்கரமான பராக்கிரமசாலிகள்லாம் இவனோடு கூட இருக்குது. ஆனாலும் ஒரு மரித்து மரண தருவாயில கிடக்கிற ஒரு சாதாரண ஒரு மனுஷனை பார்த்து, ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றான், என் ஆண்டவனே, என் ஆண்டவனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே, இஸ்ரவேலுக்கு நீ ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே. இப்போ ஏன் இத சொல்றாருன்னா, எப்பெல்லாம் இஸ்ரவேல் தேசத்துல யுத்தம் வருதோ, எப்பெல்லாம் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் படையெடுத்து எதிரிகள் வருகிறார்களோ, அப்போ எல்லாம் இந்த எலிசா தீர்க்கதரிசி கிட்ட வந்து ஆலோசனை கேட்பாங்க. இந்த எலிசா தீர்க்கதரிசி கிட்ட வந்து நாங்க என்ன செய்யணும்னு கேட்பாங்க. எலிசா போய் ஜெபம் பண்ணுவாரு, ஆண்டவர் தம் வார்த்தையை வெளிப்படுத்துவார், என்ன பிரகாரம் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுடைய எதிரிய உங்க கையில நான் ஒப்பு கொடுப்பேன். அப்படியே அதே போல நடக்கும், அதே போல நடக்கும். வார்த்தை, வசனம், வசனத்தின் வல்லமை இன்னைக்கு நமக்குள்ள இருக்குமானால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிச்சு விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம், 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 வசனத்தின் வல்லமை, வசனம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நாம எலிசாவின் எலும்பை போல மாறிடுவோம். அப்படின்னு சொல்லுங்க. சென்னையில, செங்கல்பட்டுல, சென்னை தாண்டி ஒரு செங்கல்பட்டுல ஒரு சபையில பிரசங்கம் பண்ணிட்டு ஜெபம் பண்றதுக்காக நின்றுட்டு இருக்கிறேன். எல்லாரும் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லாரும் ஜெபம் பண்ணும்போது ஒரு ஐயா வந்தார். நேரா வந்து சொன்னாரு, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாரு. சரி ஓகேன்னு தலையில கை வச்சு ஜெபம் பண்ண போனேன். ஆனா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும், ஒரு காரியம் சொல்லணும் அப்படின்னாரு. சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ அவர் சொன்னாரு, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், எனக்குள்ள 18 வருஷமா பயங்கரமான பிசாசு இருக்குது, நீங்க ஜெபம் பண்ணிலாம் கண்டுபிடிக்க தேவையில்லை. என்ன சொன்னாரு? நீங்க ஜெபம் பண்ணி கண்டுபிடிக்க தேவையில்லையா? பாருங்க, இப்ப தப்பிக்கவும் முடியாது. கை வச்சா இப்ப பிசாசை விரட்டியே ஆகணும். கையை வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள பிசாசு இருக்குது, நீங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக முடியாது. இப்ப அவரே சொல்லிட்டார், நீங்க ஜெபம் பண்ணி கண்டுபிடிக்க தேவையில்லை, நான் போகாத கோயில் இல்லை, பார்க்காத மந்திரவாதி கிடையாது, போகாத சர்ச் கிடையாது, பார்க்காத பாஸ்டர்ஸ் கிடையாது, ஜெபம் பண்ணாத ஊழியக்காரன் கிடையாது. ஆனா யார் ஜெபம் பண்ணியும் இந்த பிசாசை விரட்ட முடியல, நீங்களும் முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ட்டாரு. முன்னாடி நிக்க மாட்டாரு, போக மாட்டாரு, நின்றுட்டு இருக்கிறாரு, போக மாட்டாரு. சரி ஓகே நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி தலையில கை வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். அது அவர் சொன்ன மாதிரியே ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஒரு பிசாசு, பயங்கரமான ஒரு பிசாசு அப்படியே வெளியே அழகழிச்சுட்டு வந்து அப்படியே ஒன்று கத்த ஆரம்பிச்சுது. நானும் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால போ, வெளியே போ, இன்றைக்கு நான் உனக்கு கட்டளை இடுறேன், தலையை பிடிச்சு ஆட்டி வெளியே போன்னு சொல்றேன், போகவே மாட்டேங்குது. நானும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். அவரும் அங்கேயும் இங்கேயும் உருண்டு பிறண்டுகிட்டு இருக்கிறாரு. 1/2 மணி நேரம் ஆச்சு, 3/4 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, 1.25 மணி நேரத்துக்கு மேல ஆயிப்போச்சு. எனக்கு ஒரு வெறுப்பு வந்துருச்சு. எனக்கு சரி உள்ளத்துல மனசுல நான் ஜெபம் பண்றேன், ஒரு பேசுறேன், நானு என்ன ஆண்டவரே, வாய் திறந்து கூட ஜெபம் பண்ணல, என்ன ஆண்டவரே. அவர் முதல்ல வந்து சொன்னாரு, எனக்குள்ள பயங்கரமான பிசாசு, அதுவும் 18 வருஷம் இருக்குது, நீங்க ஜெபம் பண்ணிலாம் கண்டுபிடிக்க தேவையில்ல அப்படின்னு வேற சொல்லிட்டாரு. இப்ப நான் என்ன சொல்லுவேன், என்னையும் 10ஓட 11 ஒன்னா சேர்த்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படி ஜெபம் பண்ணேன். மனசுல நினைச்சேன், எனக்கு வெறுப்பு வந்துருச்சு. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, ஆவியானவர் இடைப்பட்டாரு, அந்த ஆளை பிடிச்சு நிப்பாட்டு அப்படின்னாரு. ஓகே நிப்பாட்டிட்டு தண்ணி எடுத்து அடிச்சு தெளிய வை அப்படின்னாரு. ஓகே தெளிய வச்சுட்டேன். நேரா சங்கீதம் 91 எடு அப்படின்னாரு உன் பைபிள்ல. ஓகே சங்கீதம் 91 எடுத்து உங்களுக்கு வாசிக்க தெரியுமான்னு கேட்டு வாசிக்க சொல்லு அப்படின்னு சொன்னாரு.
உங்களுக்கு வாசிக்க தெரியுமாயா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். சரி வாசிக்க தெரியும், சரி ஓகே இந்தாங்க வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். வாங்கி உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான், கர்த்தரின் அடைக்கலம் என் கோட்டை, அவ்வளவுதான் படா அப்படின்ட்டு. பயந்துட்டீங்களா? கதை சொல்லும் போதே பயம் வருதே, நேர்ல இருந்த எனக்கு எப்படி பயம் வந்திருக்கு பார்த்துங்க. பைபிளை தூக்கி போட்டு போடா அப்படின்னாரு. பைபிளை நான் கேட்ச் பிடிச்சிட்டேன். என் பைபிள் கீழே விடக்கூடாதுன்னு டக்குன்னு கேட்ச் பிடிச்சிட்டேன். இந்த பிசாசு ஆடுது, இப்ப நான் போக மாட்டேன். எனக்கு பாருங்க அந்த நேரத்துல திடீர்னு இப்படி தோணிச்சு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. உனக்குள்ள இப்போ 1.5 வசனம் போயிருக்குது. எத்தனை வசனம் போயிருக்கு? 1.5 வசனம் போயிருக்குது. 2 வசனம் கூட முழுசா இல்லை, 1.5 வசனம் போயிருக்கிறது. இப்போ அந்த வசனத்துக்கு எனக்கு ரிசல்ட் வந்தே ஆகணும். இயேசுவின் நாமத்தினால போ அப்படின்னு தொப்புனு கீழே வந்துட்டாரு. அது வரைக்கும் அவ்வளவே இல்லை, ஆடிக்கிட்டே இருந்தவர் விழுந்துட்டாரு தொப்புனு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எழும்பி வந்தாரு. எனக்கு இன்னும் டவுட், இந்த பிசாசு போச்சா இல்லையான்னு தெரியல. நம்ம கிட்ட தான் இருக்குது ஆசிட் மாதிரி சொல்யூஷனு, கொஞ்சம் ஊத்தி தான் பார்க்கலாமே அப்படின்ட்டு கொடுத்து, ஐயா சங்கீதம் 91 வாசிங்க அப்படின்னு. இப்ப ரெடியா இருக்கிறேன், பைபிள் எப்ப தூக்கி போடுவாரு, நம்ம எப்ப கேட்ச் பிடிக்கலாம் அப்படின்ட்டு வாசிக்க ஆரம்பிச்சாரு. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். இப்ப ரெடியா இருக்கிறீங்க, உஷாரா இருக்கிறீங்க, எப்படா போடான்னு சொன்னா நம்ம தைரியமா இருக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா வாசிக்கிறாரு. கடைசியில வரைக்கும், கடைசி வசனம் வரைக்கும் வாசிச்சாரு. ஆனா வாசிச்சு கொடுத்துட்டாரு. ஆனா ஒரு 7 வசனத்துக்கு அப்புறம் சாதாரணமா 7 வசனம் வரைக்கும் சாதாரணமா வாசிக்க ஆரம்பிச்சவரு 7 வசனத்துக்கு அப்புறம் அப்படியே தேம்பி அழுது வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னையா எதுக்கியா, நான் நடுவில் டிஸ்டர்ப் பண்ணல, முழுசா வாசி முடியும், பைபிளை வாங்கிட்டு நீங்க எதுக்கு அழுதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, ஐயா நான் எத்தனையோ நாள் இந்த பைபிளை எடுத்து வாசிக்கணும்னு நான் நினைப்பேன், ஒரு வார்த்தை கூட என்னால வாசிக்க முடியாது. ஆனா இன்னைக்கு என்னவோ தெரியல, இந்த வசனத்தெல்லாம் வாசிக்கும் பொழுது உலகம் தராத ஒரு சமாதானம், உலகம் தராத ஒரு சந்தோஷம் எனக்குள்ள எப்படியோ ஏதோ மாதிரி வந்த மாதிரி இருந்துச்சியா. என்ன வந்துச்சுன்னு தெரியல, எனக்குள்ள வந்துச்சு. நான் சொன்னேன், அவருக்கு சொல்ல தெரியல, வார்த்தை வந்துருச்சுல. வார்த்தை உங்களுக்குள்ள போனாவே இயேசு உங்களுக்குள்ள போகிறார்னு அர்த்தம். இயேசு உங்களுக்குள்ள வந்துட்டாவே எல்லாமே நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். அதுதான் வசனத்துல இருக்கிற வல்லமை. இன்னைக்கு உங்களுக்குள்ளே அந்த வசனத்தின் வல்லமை வரப்போகுது. அந்த வசனத்தின் வல்லமை வந்துருச்சுன்னா உங்களுக்குள்ள இருக்கிற வியாதி எல்லாம் சும்மா குறைவுதான். 1% 1க்கும் 100க்கும் வித்தியாசம் இருக்குது. 100% வார்த்தை உங்களுக்குள்ள வரும் பொழுது 1%லாம் சும்மா ஒண்ணுமே கிடையாது. வியாதி ஒண்ணும் கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கிற டயபெட்டிஸ் ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு வியாதிக்கும் இன்னைக்கு பிசாசின் கிரியை ஒண்ணுமே கிடையாது. வசனம் உங்களுக்குள்ள வரும் பொழுது அது எல்லாம் வெளியே போயிரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசியா எலிசாவின் எலும்புக்குள்ள இருக்கிற வல்லமை என்னன்னா, அது உயிர்ப்பிக்கிற வல்லமை. இந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை எப்படி இவருக்கு கிடைச்சதுன்னா, எலியாவுக்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டார். பாருங்க, எலியா கூட இருக்கும்போது, அசிஸ்டண்டா இருக்கும்போது இவர் ஒருத்தரை கூட உயிர்ப்பிக்கல. ஆனா எலியா கூட இருக்கும்போது பார்க்கிறாரு, சாரிபாத்துடைய பிள்ளையை எலியா எப்படி உயிர்ப்பிக்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பார்த்துட்டு இருக்கிறாரு. எலியா எடுத்துக்கொள்ள போறாருன்னு தெரிஞ்ச உடனேயே இப்போ இவர் போய் கேட்கிறாரு, எனக்கு இந்த வல்லமை வேணும், I need this power, எனக்கு இந்த வல்லமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. விடவே இல்லை. நான் சொல்றேன், எலியா சொல்றாரு, நான் கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்ன பார்த்தீங்கன்னா உனக்கு அந்த வல்லமை கிடைக்கும்பா.
ஓகே, அந்த நிமிஷத்துல இருந்து இவர் எங்க போனாலும் கூடவே போறது. எலிசா எங்க போனாலும், எலியா எங்க போனாலும் எலிசா கூடவே போறது. காபி கடைக்கு போனாலும் காபி கடைக்கு போறது. நாசி கோழி சாப்பிட போனாலும் அங்கேயே கூட போறது. எனக்கும் ஒண்ணு வேணும், நானும் வர்றேன். நாசி இல்லாம சாப்பிட்றேன், நானும் ஒண்ணு கூட வர்றேன். பல் விளக்க போனாலும் அங்கேயும் கூட போறது. எங்க போனாலும் கூடயே போறது. ஏன், எதுக்கு என் பின்னாடியே வந்துட்டு இருக்கிற? எனக்கு உனக்குள்ள இருக்கிற வல்லமை எனக்கு வேணும். ஏன்னா அது சாதாரண வல்லமை அல்ல, அது உயிர்ப்பிக்கிற வல்லமைன்னு நான் பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் அதை பெற்றுக்கொள்ளாம நான் போக மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. இந்த வாஞ்சை இருந்துச்சுன்னா இன்னைக்கு சபையில இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் எலிசாவின் எலும்பை போல மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. When the problems comes, இன்னைக்கு பிசாசு பிரச்சனையை கொண்டு வந்து தொட்டு பாப்பா உங்களை, நீங்க எலிசாவின் எலும்பா இருந்தா ப்ராப்ளம் பஞ்சா பறந்து போயிரும், வியாதி பஞ்சா பறந்து போயிரும். தொட்டு பார்க்கும். இன்னைக்கு வேலை நடக்கலன்னு சொன்னா பிசாசு வந்து தடுத்து கொண்டே இருப்பான், ஜெபத்தை தடுத்து கொண்டே இருப்பான். பாவத்தை பிசாசு கொண்டு வரதுக்கு நோக்கம் என்ன தெரியுமா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஜெபத்தை தடுக்கணும்ன்றதுதான் ஒரே நோக்கம். பாவத்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கொண்டு வர்றதுக்கு நோக்கமே ஜெபத்தை தடுக்கணும். நீங்க ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா அவன் கதை முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நாள் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான், கொஞ்ச நாள் டிஸ்டர்ப் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான். நீங்க நல்லா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்புறம் சொல்லுவான், இது தேராத கேஸ் போல, இனிமேட்டு நம்மளுடைய டைமை இங்க வேஸ்ட் பண்ண முடியாது, வேற ஆளை பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிடுவான். நீங்க நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். ஆமென் சொல்லுங்க. எழும்பி நிற்போம் ஆண்டவருடைய சமூகத்துல. இன்னைக்கு உயிர்ப்பிக்கிற வல்லமை எங்க கிடைக்கணும்னு சொல்லிட்டு எலிசா எங்கெல்லாமோ போனாரு. எங்க போனாலும் அங்க எலிசா எங்க போனாலும் எலிசா கூடவே போய்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அப்படிப்பட்டதான ஒரு வாஞ்சை நமக்குள்ள வரணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.